உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி மேல மிகப்பெரிய மரியாதை நான் வச்சிருந்தேன். காரணம், அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவே பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக இல்ல, கரெக்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிஜேபி காரங்களை ஆர்எஸ்எஸ் காரங்களை மட்டும் நம்பாத, கடைசியில படுகொலியில கொண்டு போய் உனக்கு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மிகவும் அபத்தமான ஒரு விஷமத்தனமான கருத்தை புதிய தலைமுறையில சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அது இல்லாம அது ஏன் புதிய தலைமுறையில வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். தமிழ் தேசியத்திற்கு உறுதுணையா இருக்கிறதுக்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் இந்த தமிழ் தேசிய களத்தில் தீவிரமாக உற்சாகமாக களமாட அது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. தொடர்ந்து புதிய தலைமுறையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது ஒரு குழப்பவாதி, ஒரு பைத்தியக்காரன், மாத்தி மாத்தி பேசுறவன் அப்படின்னு நிரூபிக்கணும்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க. குறிப்பா கார்த்திகேயன் ஒரு ஐயா இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தொலைக்காட்சியை பார்த்தது உங்களுக்கு தெரியும். அவர் எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்களை பிஜேபி காரரு, ஆர்எஸ்எஸ் காரரு அப்படின்னு நிறுவனம்னு சொல்லி ரொம்ப படாத பாடுபடுறாரு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ரஜினியை பார்த்துட்டு வந்த உடனே கூட யாரு இருந்தா, ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி யாரு? பிஜேபி காரர், ஆர்எஸ்எஸ் காரர், அது உலகத்துக்கே தெரியும். அதனால அவரை கூப்பிட்டு அவர் வாயில இருந்து ஏதாவது புடுங்க முடியுமா, புடுங்கினா அண்ணன் சீமான் அவர்களை டேமேஜ் பண்ணலாம். இதுதான் அவங்களோட நோக்கம். அதனால ரொம்ப அவசரமா ரவீந்திரன் துரைசாமியை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்காரு. அதுல கார்த்திகேயன் வெற்றியும் பெற்றிருக்காரு. அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டாரு. தொடர்ந்து நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பாக்குறேன். அண்ணன் சீமான் அவர்கள் டேமேஜ் பண்றதுக்காக கரெக்டா நேரம் ஒதுக்கி பொறுமையா நிதானமா வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணி செய்யறாங்க. குறிப்பா ரஜினி அவர்களை பார்த்துட்டு வந்த உடனே ரஜினியை பத்தி முதல்ல சீமானன் பேசினது ஒரு பக்கத்துல, இப்ப சீமானன் பேசின ஒரு பக்கத்துல பாருங்கள் சீமான் எப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. அப்புறம் சங்கின்னு சீமானனை திட்டி பேசினது, சங்கிக்கு இப்ப விளக்கம் கொடுத்தது, பாருங்க சீமான் எப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கடுறாங்க. நேரம் மற்ற தொலைக்காட்சியில சீமானனை போற போக்குல அப்படி டேமேஜ் பண்ணிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா புதிய தலைமுறை நேரம் ஒதுக்கி, அது ஏன் அவ்வளவு புதிய சீமானந்தன் மேல அவ்வளவு வன்மம்னு தெரியல. அதனுடைய தொடர்ச்சி தான் ஐயா ரவீந்திரன் துரைசாமி கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு. நானும் வெயிட் பண்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதுக்கடைகள் தேவையில்லை, மதுக்கடையை நாங்க ஆட்சிக்கு வந்தா மூடிடுவோம் அப்படின்னு சொன்னதை ஒரு பக்கத்துலயும், மதுக்கடை இப்ப என்ன பண்றது நாங்க வச்சுதான் ஆகணும்னு பேசினது ஒரு பக்கத்துலயும், என்னைக்காவது ஒரு நாள் போடுவாங்க புதிய தலைமுறைன்னு பாக்குறேன், போட மாட்டாங்க. எங்க குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னது ஒரு பக்கத்துலயும், இப்போ ஐயா ஸ்டாலின் சொன்னது ஒரு பக்கத்துலயும் போடுவாங்கன்னு பாக்குறேன், போட மாட்டாங்க. உதயநிதி நாங்கெல்லாம் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பக்கத்துலயும், இப்ப பேசுனதையும் போடுவாங்கன்னு பாக்குறேன், போட மாட்டாங்க. அந்த கிளிப் எல்லாம் அவங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க கிட்ட இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். ஆனா சீமானனுக்கு மட்டும் பழைய வீடியோல பெரியாரை பாருங்க எப்படி திட்டி இருக்கிறார், பெரியாரை பாருங்க எப்படி பாராட்டி இருக்கார், அப்படி இந்த டிவியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி போடுறாங்க. ரொம்ப வன்மத்தோட எப்படியாயிலும் சீமானனை டேமேஜ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. அதனுடைய தொடர்ச்சி ரவீந்திரன் துரைசாமி கூப்பிட்டு எப்படியாவது ஒரு களங்கத்தை சீமானன் மேல ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கார்த்திகை என்ன கேள்வி கேட்கிறாரு, எதிர்காலத்துல பிஜேபிக்கு சீமான் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வியே எதுக்குன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி கேட்கும் போதே அதுல இருந்து ஏதாவது ஒரு பதில் விவகாரமா வரும் அப்படின்னு தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா யாருக்கிட்ட கேட்கிறாரு? பிஜேபி ஆர்எஸ்எஸ் கார்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ரவீந்திர துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், உண்மையாலுமே இவ்வளவு நாளா சீமானந்தனை பத்தி நல்லபடியா பேசினவரு, சீமானனோட நட்புறவா இருக்கிறவரு, சீமானனோட வீடியோ எல்லாத்தையும் பாக்குறேன்னு சொல்றவரு இப்படி ஒரு பதில சொல்லிருக்க கூடாது. என்ன சொல்றாருன்னா, பீகார்ல நிதிஷ்குமார் எப்படி மோடிய எதிர்த்துட்டு அதுக்கப்புறமேல இப்ப எப்படி ஆதரவு கொடுத்திருக்காரோ, அது மாதிரி வருங்காலத்துல சீமான் அவர்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம். நீங்க பாருங்க, இதே கேள்விய வேற ஒரு இடத்துல வேற ஒரு நெறியாளர் ரங்கராஜ் பாண்டியை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு ரங்கராஜ் பாண்டிய சொன்ன பதில் என்னன்னா, என்னங்க இப்படி பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்குறீங்க, மனித குலத்தின் எதிரி பிஜேபி அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு, அப்புறம் பிஜேபிக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் சீமான கரெக்டா புரிஞ்சிருக்காரு. அவரும் மோடியை ஆதரவாளர் பிஜேபி காரன் சொல்றாங்கன்னு வச்சுங்க, சீமானனுடைய எல்லா கருத்துக்களையும் அவர் உடன்பட மாட்டாரு. ஆனா சீமானந்தன் பேசிய காணொலிகளையும் சீமானந்தனுடைய கருத்துக்களையும் கரெக்டா உள்வாங்கி ரங்கராஜ் பாண்டே இந்த கருத்தை சொல்றாரு. ஆனா ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு காலத்துல சீமான் எப்படி முடிவெடுக்கிறான்னு சொல்ல முடியாதுங்க.
அது அந்த டைம்ல தான் முடியும்னா அவர் உள்ள இருக்கிற ஆசையை வந்து வெளிப்படுத்துறாரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். இது எவ்வளவு பெரிய விஷமத்தனமான கருத்து. நீங்க வந்து சீமானண்ணனை வந்து என்ன புரிஞ்சிருக்கீங்க? அவருடைய வீடியோ எல்லாம் என்ன நீங்க பாத்திருக்கீங்க? பிஜேபி மனித குலத்தின் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடி எப்படி கிழிச்சிருக்காரு, எப்படியெல்லாம் வந்து அவர் திட்டி பேசியிருக்காரு. அது எப்படி வந்து வருங்காலத்துல வந்து சீமான் வந்து வருங்காலத்துல மோடிக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாரு? ஏற்கனவே பிஜேபியோட பி டீம் அப்படின்னு வந்து ஒரு புரளியை கலப்பி ஒரு தவறான கருத்தியலை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த கருத்து அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இருக்குமா இருக்காதா? அந்த பேட்டி முழுக்குமே பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கும், எதிர்காலத்துல சீமான் என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தியலை கொண்டு போறாரு. இது மிகவும் அபத்தமானது, இது கண்டிக்கத்தக்கது, இது வந்து ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு கருத்தா நான் பாக்குறேன். இந்த கருத்தியல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டு போயிடுவாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரே மேடை பேச்சுல ரவீந்திரன் துரைசாமியையும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் அந்த பேட்டியையும் இந்த கருத்தியலையும் உடைக்கக்கூடிய வல்லமே அண்ணன் சீமானுக்கு ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டு கிளி வச்சுட்டு போயிடுவாரு. ரவீந்திரன் துரைசாமி ரஜினி ஐயா பார்க்க கூட வந்தாரு, அவர் நண்பர் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு விரோதமா அவரு வந்து கலங்கப்படுத்தும் விதமா ஒரு கருத்து சொன்னா போட்டு நாரா கிழிச்சிருவாரு. இப்ப நான் வந்து ஐயா கார்த்திகேயனை பத்தி சொன்னதுனால இன்னொரு ஊடகவியாளர் இருக்காரு, அவரை பத்தியும் ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன், நீங்க நல்லா கேட்டுங்க. மாலை முரசுல வந்து தமிழரசன் ஒரு ஊடகவியாளர் இருக்காரு, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம். வந்து அவரு இந்த 200 ரூபாய் ஊப்பி கூட பரவாயில்ல, பேஸ்புக்ல எல்லாம் வந்து அரசியல் அறிவே இல்லாம அரசியல் புரிதலே இல்லாம குருட்டத்தனமா அந்த ரசிகர்கள்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. வாரிசு அரசியலை பத்தி ஊடக விவாதம் நடந்துட்டு இருக்கு. இடும்பாவன கார்த்தி கூட அந்த அதுல இருக்காரு. தமிழரசன் வந்து இடும்பாவன கார்த்திட்டு கேட்கிறாரு, என்ன வாரிசு அரசன் பேசுறீங்க? சீமானோட மனைவிக்கு கூட தான் ஒரு தொகுதியில வழக்கறிஞரா பொறுப்பு கொடுத்தீங்க, சீமானனுடைய மைத்துனருக்கு கூட தான் நீங்க வேட்பாளர் அறிவிச்சீங்க அப்படின்னு இவ்வளவு மட்டமான கேள்வி பார்த்ததே இல்லை. நான் இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்ல, நான் வந்து அந்த ஒரு ஐயா தமிழரசனை வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, மத்தவங்க வந்து நடுநிலைவாதியமா நடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. எல்லா ஊடகவாதிகளுமே வந்து சீமானை வந்து நிறைய பேர் டேமேஜ் பண்ணதான் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் அப்பட்டமா அந்த உள்ளுக்குள்ள வந்து சீமான் மேல இருக்கிற அந்த கோபம் வந்து அப்படியே அந்த கேள்வியிலேயே நல்லாவே நமக்கு தெரியும். இந்த ஒரு கேள்விக்காக சொல்ல, பல கேள்வியில சொல்றேன். அந்த இடத்துல வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசும்போது இந்த கதை சொல்றாரு. அதுக்கு பதில வந்து இடுமான கருத்து அங்கேயே சொல்லிட்டாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இவருடைய கேள்வியில எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஊடகத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆசிரியர்கள், இணையாசிரியர்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். தலைவர் 68 படம் நடிச்சிருக்காரு, 68 படம் நடிச்சதும் 68 புத்தகங்களுக்கு சமம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா? அதுக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மடத்தனமா இல்லையா? சீமான் அதிகாரத்துல இருந்தாரா? துணை முதலமைச்சர் கொடுத்தாரா யாருக்கு? அவங்க மனைவிக்கு, இல்ல அவங்க மைத்துனருக்கு ஏதாவது மந்திரி பதவி கொடுத்தாரா? எப்படியாவது சீமானனை களங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கார்த்திகேயன், தமிழரசன் போன்றவர்களுடைய முழு முதல் நோக்கமா இருக்கு. அதற்கு இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்கள் வந்து பலிகடை ஆயிடுறாங்க. ஆனா இத மக்கள் வந்து இந்த கருத்துக்களை வந்து புறந்தள்ளி பலிகடை ஆகக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க.